நம்ம சேனலில் இன்றைக்கி பச்சைப்பயிறு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். வறுத்துட்டு பார்க்கலாம். பச்சைப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். மிக்சியில் மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு எப்படி அரைச்சாலும் அது கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். உப்பு போட்டு நல்லா துளியோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். சூடாக இருக்குது வெந்நீர். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, சூடாக இருக்கிறதுனால உடனே கையை வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். துருவின தேங்காய், வெல்லம், ஜீனி கூட வேணால் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கிளறி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த புட்டை வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடான பிறகு மாவு அதில் போடணும். எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு பார்க்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இதுக்கு புட்டு நல்லா வெந்துட்டு இப்படி எடுத்து இப்படி மாவை திரிச்சோம்னா அப்படியே திரியாட்டம் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து தட்டில் கொட்டிட்டு பார்க்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது நல்லா புட்டு நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. நான் அந்த மாவுலே பாதி மாவு எடுத்துட்டு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கேன். இதையும் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பச்சைப்பயிறு புட்டு ரெடி. கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பச்சைப்பயிறு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிட்டு, ஒரே மாவில் புட்டும் செஞ்சு கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. பச்சைப்பயிரில் நிறையா சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம முளை கட்டி கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. இதுமாரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.